அனைவருக்கும் வணக்கம். சுஜாதா அவர்கள் நினைவுகளின் பொருட்டு 2 நாள் குறைந்த கால அவகாசத்தில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு சுஜாதாவின் வாசகர்களாக அவர் மீது பெரும் ஈடுபாடு கொண்ட நண்பர்கள் தான் காரணம். இந்த கூட்டத்தை மிகச் சிறப்பாகவும் உடனடியாகவும் நடத்த பெரும் முயற்சி எடுத்துக்கொண்ட நண்பர் பார்த்திபன், அதே போல இந்த அரங்கை ஏற்பாடு செய்வதிலிருந்து கூட்டம் சம்பந்தமான தகவல்களை கொண்டு சேர்ப்பது வரை எல்லா உதவிகளையும் செய்தவர் திரு ஏ நடராஜன் அவர்கள் மற்றும் இந்த கூட்டத்திற்கான முன்முயற்சிகளை முனைப்புடன் மேற்கொண்ட கனிமொழி, தமிழச்சி தங்கபாண்டியன், வாசன், நெகிழ்முருகன் ஆகியோர் முயற்சியின்றி இந்த கூட்டம் இவ்வளவு விரைவாக சாத்தியமாக இருக்கிறாங்க. இங்கு பாசுரங்களை பாடிய ஸ்ரீரஞ்சனி அவர்கள், நெய்வேலி சந்தான கோபாலன் அவர்களின் உதவி, சுஜாதா அவர்களுக்கு மிகவும் விருப்பமான பாடகர் அவருடைய மகன் இங்கு அவர் பாசுரங்களை பாடியது ஒரு பொருத்தமான நிகழ்வாக இருந்தது. அவருக்கும் என்னுடைய நன்றி. நான் ஒருபோதும் வர விரும்பியிராத, மனதளவில் கற்பனை செய்கிறாத கூட்டம் இது. இங்கே நான் இவ்வளவு சீக்கிரம் வந்து சேர்வேன் என்று நினைக்கவே இல்லை. இங்கிருந்து திரும்பி செல்வதற்கு ஏதேனும் ஒரு வழி இருந்தால் எவ்வளவோ நன்றாக இருக்கும். மரணத்தின் கருணையற்ற பாதைகள் நம்மை ஒருபோதும் திரும்பி செல்ல விடுவதில்லை. 15 ஆண்டுகளுக்கு முன்பு சுஜாதா திருநெல்வேலியில் தீக்காட்சிக்கு ஏற்பாடு செய்திருந்த ஒரு பாராட்டு கூட்டத்திற்கு வந்திருந்தார். என்னை பார்த்ததும் முதலில் அவர் கேட்ட கேள்வி, இவ்வளவு இளம் வயதில் ஏன் மரணத்தை பற்றிய கவிதைகளை தொடர்ந்து எழுதுகிறாய் என்று. எனக்கு அதற்கு பதில் சொல்ல தெரியவில்லை. இப்போது மரணத்தை பற்றிய எனது எல்லா கவிதைகளும் தரும் அதிர்ச்சியும், துக்கமும், வியப்பும், இருளும் சுஜாதாவின் இந்த மரணத்தை உள்வாங்க முடியாமல் தத்தளிக்கின்றன. கடந்த 17 ஆண்டு காலமாக ஒரு எழுத்தாளனாக, பத்திரிகையாளனாக, பதிப்பாளனாக நான் கடந்த எல்லா பயணங்களிலும் சுஜாதா சம்பந்தப்பட்டிருக்கிறார். சுஜாதாவின் பெயர் சம்பந்தப்படாமல் என்னை பற்றி ஒரு சிறு குறிப்பையும் நான் தயார் செய்ய முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. என் வாழ்க்கையில் நான் செய்வேன் என்று ஒருபோதும் யோசித்திராத வேலைகளை அவர் செய்ய வைத்தார். இந்த துயரம் எனது உடலின் ஒரு பகுதியை இழப்பது போல இருக்கிறது. இதயத்தின் மிக ஆழமான ஒரு உணர்ச்சியை இழப்பது போல இருக்கிறது. இது ஒருபோதும் பகிர்ந்து கொள்ள முடியாததாக இருக்கிறது. அவர் கடந்த பொங்கல் தினத்தன்று சென்னை புத்தக கண்காட்சியில் உயிரின் அரங்கிற்கு வந்திருந்தார். அதற்கு ஒரு சில தினங்களுக்கு முன்பு ஒரு திரைப்பட விழாவில் ஏசி குளிர் அவரது உடல்நலத்தை சற்றே பாதித்திருந்தது. நீங்கள் வர வேண்டாம், ஓய்வெடுங்கள் என்று நான் தொலைபேசியில் சொன்னபோது, இல்லை இல்லை, நான் வாசகர்களை ஆண்டுக்கு ஒரு முறை சந்திக்கும் சந்தர்ப்பம் இது, அதை இழக்க விரும்பவில்லை என்று கூறி கிளம்பி வந்துவிட்டார். கடந்த 6 ஆண்டுகளாக சுஜாதா வாசகர்களை சந்திக்கும் இந்த நிகழ்வில் உடனிருந்திருக்கிறேன். ஒரு எழுத்தாளர் தன் வாழ்நாளில் எவ்வளவு அன்பையும் அங்கீகாரத்தையும் பெற முடியும் என்பதற்கு அந்த காட்சி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அவரது கைகளை தொட்டு பார்ப்பதற்காகவும் அவரது கையெழுத்தினை பெற்றுச் செல்வதற்காகவும் அலைமோதும் கூட்டம் ஒரு சமூகத்தின் மீது ஒரு கலைஞர் எத்தகைய செல்வாக்கினை செலுத்த முடியும் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இப்போது அந்த காட்சி நினைவில் ஒரு புகைப்படமாக உறைந்துவிட்டது. காலத்தின் கதவுகளுக்கு பின்னே சென்று அவர் கூட்டிக் கொண்டு விட்டார். சுஜாதாவின் நினைவுகளையோ பங்களிப்புகளையோ தொகுத்துச் சொல்வது கடினமானது. சுஜாதாவின் அட்டைப்படம் தாங்கி இன்று வெளிவந்திருக்கும் உயிர்மை இதழில் என்ன தலைப்பு வைப்பது என்று யோசித்த போது ஒரு வாக்கியம் தான் தோன்றியது, நம் காலத்து நாயகன், ஹீரோ ஆஃப் அவர் டைம். இது புகழுரை அல்ல. சுஜாதா அவர் வாழ்நாளில் தன் எழுத்துக்களின் வழியே உருவாக்கிய அற்புதங்களையும் அதன் வழியே அவர் அடைந்த முக்கியத்துவத்தையும் சொல்வதற்கு வேறு வார்த்தைகளே இல்லை. சுஜாதாவை பற்றி பேசுவது கடந்த 1/2 நூற்றாண்டு காலமாக தமிழ் அடைந்த நவீனத்தை பற்றி பேசுவதாகவே இருக்கும். அவரை பற்றி சொல்லக்கூடிய எதிலும் விடுபட்டதையே அதிகமாக இருக்கும். சுஜாதாவிடம் அவர் வந்து சேர்வதற்கு பல்வேறு வழிகள் இருக்கின்றன. ஒரு புனைகதை வாசகராக, கவிதையின்பால் அக்கறை கொண்ட ஒருவராக, ஒரு அறிவியல் மாணவராக, ஒரு பழந்தமிழ் இலக்கிய ஈடுபாடு கொண்டவராக, ஒரு நாடக பார்வையாளனாக, ஒரு சினிமா ரசிகனாக எங்கிருந்து வேண்டுமானாலும் சுஜாதாவை தொட்டுணரலாம். அவர் ஒவ்வொரு வடிவத்தையும் தனது படைப்பாற்றலின் உக்கிரத்தால் அதன் உள்ளடக்கத்தையும் மொழியையும் மாற்றினார். தமிழ் அடைந்த நவீனத்துவத்தின் மாபெரும் முதல் பாய்ச்சல் பாரதி என்றால்
அதன் இரண்டாவது பேரியக்கம் சுஜாதா. ஒருவர் தனது பிரத்யேக மொழியை உருவாக்கிக் கொள்வது வேறு, ஒரு மொழியின் மொத்த நீரோட்டத்தையுமே திசை திருப்பி விடுவது வேறு. ஸ்டைல் மற்றும் கிராஃப்ட்மேன்ஷிப் என்ற கலையின் இரு ஆதார குணங்களின் மூலம் அவர் பிரத்யேகமான புத்தம் புதிய அழகியை உருவாக்கினார். அங்கதமும் விளையாட்டும் சாகசமும் துள்ளலும் மிகுந்த சுஜாதாவின் நடை தமிழ் மொழியையே புத்துணர்ச்சி கொண்டதாக மாற்றியது. தமிழ் வாசக பரப்பை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த அசத்து உணர்ச்சிகளையும் மிகை கற்பனைகளையும் சுஜாதா ஒரே வீச்சில் துடைத்தெறிந்து தான் அக்கறை செலுத்திய ஒவ்வொரு துறை குறித்தும் அவர் மிகுந்த புத்துணர்ச்சியுடன் எழுதினார். அந்த புத்துணர்ச்சியை தமிழின் மொத்த வாசக பரப்பிற்கும் அவர் கொண்டு சென்றார். சுஜாதா உருவாக்கிய இந்த வெளிச்சம் தமிழ் உரைநடையை தொடர்ந்து பாதிக்கும். அவரது புதுமைகள் தொடர்ந்து தமிழில் எழுத வரும் எழுத்தாளர்களுக்கும் படிக்க வரும் வாசகர்களுக்கும் புதிய சாத்தியங்களை கொடுக்கும். அவரை பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் நண்பர்களையும் நமது காலத்தின் மகத்தான கலைஞர் குறித்த உணர்வுகளில் பங்கேற்க வந்திருக்கும் எழுத்தாளர்கள், வாசகர்கள், பத்திரிகையாளர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன்.